Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணமோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து பெற விரும்பணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 5 வருடம். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அடுத்த 5 வருடத்திற்கு அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக நீங்கள் திரும்ப பெறலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். கூடவே இந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட்டை கொலாட்ரல் செக்யூரிட்டியாக பயன்படுத்தி பேங்க்கில் லோன் வாங்கிக்கலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவர்களுடைய பெற்றோர் அல்லது லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாயிலிருந்து ஒவ்வொரு 100 ரூபாயாக அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை மொத்தமாக டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட் நோ லிமிட். இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து மெச்சூரிட்டி பீரியட். இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 5 வருடம். ஸோ 5 வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமுக்கான கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.70% வழங்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்திய அரசு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைப்பாங்க. ஆனால் என்எஸ்சி ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய கால அளவான 5 வருடமும் உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறத நீங்களாகவே கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த என்எஸ்சி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா 2 காரணத்துக்காக தான் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியும். ஒன்று, அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதோ ஆகும்பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணலாம். ரெண்டாவதாக இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக கோர்ட் மூலமாக நீங்கள் ஆர்டர் வாங்கி இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த என்எஸ்சியை கொலாட்ரல் செக்யூரிட்டியாக பயன்படுத்தி பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். லோன் அமௌண்ட் எவ்வளவுங்கிறது உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அதற்கான சார்ஜஸாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி ஆகணும். இந்த என்எஸ்சி ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியை வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே இந்த ஸ்கீமுக்கான நாமினியை நீங்கள் நியமிச்சிக்கலாம். அடுத்து டேக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். இந்த ஸ்கீமின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டேக்ஸபிள் இன்கம். ஸோ நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி ஆகணும். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த என்எஸ்சி அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.70% வழங்குறாங்க. ஸோ 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 44,903 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,44,903 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம். அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 2,24,517 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 7,24,517 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 10 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா
5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 4,49,034 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 14,49,034 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 20 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 20 லட்சம் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 8,98,068 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 28,98,068 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ நீங்களும் உங்ககிட்ட லம்சமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான லாபத்தை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.